கல் வர்றதுக்கு மெயின் காரணம் அதிகமான அனிமல் புரோட்டீன். சில பேர் சார் நான் மீன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மீன் சாப்பிட்டோமா அப்படிம்பாங்க. அதிக உப்பு அதிக கல்லை உண்டாகும். நீங்கள் யூரின் போகிற கலரும் குடிக்கிற தண்ணி கலரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும். பழங்கள் எல்லாம் சாப்பிட்லாமா சார்னா நல்லா சாப்பிட்லாம். புளிப்பான பழங்கள் மெயினாக அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன். நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்டோன் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சார் போன வருஷம் தான் சார் கல் வந்துச்சு, திரும்பவும் இப்போ கல் வந்துருச்சு சார் அப்படின்னு கேட்பாங்க. கல் பிரச்சனை என்ன ப்ராப்ளம்னா, கல் திரும்ப திரும்ப வரக்கூடிய ப்ராப்ளம். இப்போ நம்ம பசி மாதிரி இன்றைக்கி சாப்பிட்றோம், பசி அடங்கிச்சு, திரும்ப பசி வராதுன்னு இல்லை. ஒரு தடவை கல் வருது, கல்லை கிளியர் பண்ணுறோம், திரும்ப வராதுன்னு இல்லை. கல் ஏன் வருது? ஒன்று நம்மளுடைய உடலுடைய மரபு, ஜெனட்டிக் காம்போசிஷன், நம்மளுடைய பாடி காம்போசிஷன். ரெண்டாவது உணவு. நம்மளுடைய ஜெனட்டிக் காம்போசிஷனோ பாடி காம்போசிஷனோ நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் உணவை நம்மளால் நல்லா மாற்றிக்க முடியும். கிட்னி கல் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்னங்கிறது இங்கே பார்ப்போம். கல் வர்றதுக்கு மெயின் காரணம் அதிகமான அனிமல் புரோட்டீன், மாமிச உணவுகள். மட்டன், சிக்கன், மீன், கறி எது சாப்பிட்டாலும் கல் வர்றதுக்கான டெண்டன்சி அதிகமாகும். சில பேர் சார் நான் மீன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மீன் சாப்பிட்டோமா அப்படிம்பாங்க. கடல் உணவுகள், ஆற்றுலேருந்து வரக்கூடிய மீன்கள் அதிக கல் வர்றதுக்கான ப்ரொபன்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கணும், தவிர்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் சார் முட்டை சாப்பிட்லாமா சார்? தாராளமாக சாப்பிட்லாம். பால் குடிக்கலாமா? பால் குடிக்கலாம். இந்த தக்காளி கத்திரிக்காய் மாதிரி விதை இருக்கிற உணவுகள் நல்லா சாப்பிட்லாம், அதனால் கல் வராது. இந்த நான்வெஜ் குஸ்கா ரைஸு, பிரியாணி ரைஸு, அந்த கிரேவி அதெல்லாம் ஊற்றிக்கலாமா? தாராளமாக ஊற்றிக்கலாம், அதனால கல் வராது. இந்த மாமிசம்தான் கல் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும், மற்றதெல்லாம் பண்ணாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உப்பு. அதிக உப்பு அதிக கல்லை உண்டாக்கும். ஸோ சாப்பாட்டில் உப்பை நல்லா குறைச்சிக்கணும். உப்பு நம்மளுடைய உடம்புக்கு எதிரி. ப்ரெஷரையும் கூட்டும், கல்லையும் வர வைக்கும், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் உண்டு பண்ணும். ஸோ அதனால் உப்பை நல்லா குறைச்சிக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். நீங்கள் யூரின் போகிற கலரும் குடிக்கிற தண்ணி கலரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும். உங்களுடைய யூரின் அளவே ஒரு நாளைக்கு 1.5லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி வெயில் பகுதிகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் போதுமானதாக இருக்கும். அதிகமாக வெயிலே இருக்கிறவங்க, இந்த மாதிரி வெளியில் ஸ்போர்ட்ஸ் நிறையா விளையாடக்கூடியவங்க, அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். பழங்கள் எல்லாம் சாப்பிட்லாமா சார்னா நல்லா சாப்பிட்லாம். புளிப்பான பழங்கள் மெயினாக நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கல் வர்றதை நல்லா குறைக்கும். இதில் விட்டமின் சி அப்படிங்கிற ஒரு விட்டமின் இருக்குது. இது கல் வர்றதை நல்லா குறைக்கும். இளநீர் நிறையா எடுத்துக்கிறது மூலியமாகவும் கல் வர்றதை நல்லா குறைச்சிக்கலாம். அப்புறம் முக்கியமாக நம்ம ஊரில் கேட்பாங்க, சார் வாழைத்தண்டு சாப்பிட்லாமா? தர்பூஸ் சாப்பிட்லாமா? அப்புறம் அந்த பூசணிக்காய் சாப்பிட்லாமா? எல்லாம் சாப்பிட்லாம். இதெல்லாமே நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. நீங்கள் தண்ணியாக குடித்தாலும் சரி, இந்த மாதிரி உணவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு அதிக அளவு நீர் சத்து கிடைக்கும். அதன் மூலயமா கல் வர்றது குறையும். பழங்கள் எல்லாம் சாப்பிட்லாம், ஏற்கனவே சொல்லிட்டோம். சாப்பிடக்கூடாத பழங்கள் ஏதாவது இருக்கா? 1-2 தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. கருப்பு திராட்சை, அப்புறம் இந்த சீத்தாப்பழம், இது ரெண்டும் கொஞ்சம் ஆக்சலேட் கண்டென்ட் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம குறைச்சிக்கிறது, தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு நம்ம ஊரில் அது அதிகமாக ரொம்ப சாப்பிட்றது இல்லை. 1-2 பாயசத்தில் சாப்பிட்றது, எப்போயாவது ஸ்வீட்டில் கிடைக்கிறது சாப்பிட்றதுனால தான் கல் வராது. பயப்படாதீங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் நிறைய தண்ணி குடிக்கிறத மறக்காதீங்க. இந்த மாதிரி உணவை கடைபிடித்து திரும்ப திரும்ப கல் வர்றதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர 100% தவிர்த்துக்க முடியும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் டெஃபினட்டாக குறைச்சிக்க முடியும். இது சம்மந்தமாக மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.